रामचंद्र रघुवीरा रामचंद्र रणधीरा रामचंद्र रघुवीरा रामचंद्र रघुवीरा रामचंद्र रणधीरा रामचंद्र रघुरामा रामचंद्र परंदामा रामचंद्र रघुरामा रामचंद्र परंदामा रामचंद्र रघुवीरा रामचंद्र रणधीरा रामचंद्र रघुनाथ रामचंद्र जगन्नाथ रामचंद्र रघुनाथ रामचंद्र जगन्नाथ रामचंद्र रघुवीरा रामचंद्र रणधीरा रामचंद्र मम बंधो रामचंद्र जय सिंधो रामचंद्र मम बंधो रामचंद्र दय सिंधो रामचंद्र रघुवीरा रामचंद्र रणधीरा रामचंद्र रघुवीर रणधीर रामचंद्र रघुवीरा रामचंद्र रघुवीर रणधीर रामचंद्र रघुवीरा रामचंद्र रघुवीरा रामचंद्र रणधीरा रामचंद्र रघुराम परंदाम रामचंद्र रघुरामा रामचंद्र रघुराम परंदाम रामचंद्र रघुरामा रामचंद्र रघुवीरा रामचंद्र रणधीरा रामचंद्र रघुनाथ जगन्नाथ रामचंद्र रघुनाथ जगन्नाथ रघुनाथ रामचंद्र रघुनाथ जगन्नाथ रामचंद्र रघुनाथ रघुनाथ जगन्नाथ रामचंद्र रघुवीरा रामचंद्र रणधीरा रामचंद्र मम बंधो दय सिंधु रामचंद्र मम बंधो दय सिंधु रामचंद्र मम बंधो रामचंद्र मम बंधो दय सिंधु रामचंद्र मम बंधो रामचंद्र रघुवीर रणधीर रामचंद्र रघुवीरा रामचंद्र रघुवीर रणधीर रामचंद्र रघुवीर रामचंद्र रघुराम परंदाम रामचंद्र रघुरामा रामचंद्र रघुराम परंदाम रामचंद्र रघुरामा रामचंद्र रघुवीरा रामचंद्र रणधीरा
रामचंद्र रघुनाथ जगन्नाथ रामचंद्र रघुनाथ रामचंद्र रघुनाथ जगन्नाथ रामचंद्र रघुनाथ रामचंद्र रघुवीरा रामचंद्र रणधीरा रामचंद्र मम बंधु दय सिंधु रामचंद्र मम बंधु रामचंद्र मम बंधु दय सिंधु रामचंद्र मम बंधु रामचंद्र रघुवीरा रामचंद्र रणधीरा रघुवीरा रणधीरा रघुरामा परंदामा रघुनाथा जगन्नाथा मम बंधो दय सिंधो रामचंद्र रघुवीरा रामचंद्र रणधीरा रामचंद्र रघुवीरा रामचंद्र रघुरामा रामचंद्र रघुनाथ रामचंद्र मम बंधो रामचंद्र दय सिंधो रामचंद्र दय सिंधो அனைவருக்கும் வணக்கம். கடந்த பதிவில் அன்னையார் அவர்கள் சென்னையில் விஜயம் செய்த ஒரு சில இடங்களையும் அன்னையார் அவர்களுடைய புனிதமான சென்னை வாழ் நாட்களையும் நாம் தரிசித்தோம். இப்பொழுது அன்னையார் மதுரைக்கு வந்துவிட்டு மதுரையின் அழகிய மீனாட்சி அம்மன் கோவிலையும் நாயக்கர் மகாலையும் அன்னையார் அவர்கள் தரிசித்துவிட்டு அங்கிருந்து ராமேஸ்வரம் மார்ச் 13 முதல் மார்ச் 16 வரை அன்னையார் அவர்கள் ராமேஸ்வரத்தில் தங்கியிருந்தார்கள். அன்னையார் அவர்கள் ராமேஸ்வரம் வரும்பொழுது இரவு 11 மணி ராமேஸ்வரம் தீவில் அங்கிருந்து பாம்பன் வந்தார்கள். பாம்பனிலிருந்து ஒரு கப்பல் வழியாக ராமேஸ்வரம் தீவிற்கு வந்தார்கள். அன்று வரும்பொழுது இரவு 11 மணி இருக்கும். குறிப்பாக தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டோமையானால் ஒவ்வொரு கோயில்களிலும் நிர்மால்ய தரிசனம் இருக்கின்றன. நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை நிர்மால்ய தரிசனம் என்பது 4 to 5, 4 மணி முதல் 5 மணி வரையும். மற்ற கோவில்களில் எடுத்துக்கொண்டோமானால் ஒரு சில கோயில்களில் 3 to 5 மணி வரையும் கூட நிர்மால்ய தரிசனம் இருக்கின்றன. திருப்பதியில் சுப்ரபாதம் 3 to 5 மணி வரையும், குருவாயூரில் சுப்ரபாதம் எடுத்துக்கொண்டோமேயானால் 3 to 5 மணி வரையும். இப்படி ஒவ்வொரு கோயில்களுக்கு தகுந்தாற் போல ஒவ்வொரு இடமானது மாறக்கூடிய ஒரு விதமாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு கோயில்களிலும் சுப்ரபாதம் நிர்மால்ய தரிசனம் என்று கோயில்களுக்கு ஆகமங்களுக்கு தகுந்தாற் போல அங்கிருக்கக்கூடிய பூஜாரிகள் அதற்கு தகுந்தாற் போல் வைத்திருக்கிறார்கள். அதே போல ராமேஸ்வரம் வந்த அன்னையாருக்கு ராமேஸ்வரத்தினுடைய மன்னராக இருக்கக்கூடிய ராஜேந்திர சேதுபதி அவர்கள் மிகவும் கவனிக்கப்பட்டு அன்னையார் அவர்களுடைய வருகையை தன்னுடைய தலைமேல் வைத்துக்கொண்டு சிறப்பாக செயல்பட்டார்கள். எப்படி என்று சொன்னால், சசி மகாராஜ் இதையும் சசி மகாராஜ் அவர்கள் முன்னாடியே எல்லா ப்ரீ பிளானுமே பண்ணி வச்சிட்டாங்க. திட்டமிடல் மிகச்சரியான முறையில் சசி மகாராஜ் அவர்கள் ராஜேந்திர சேதுபதியிடம் அனைத்தையும் சொல்லி, அன்னை தூய அன்னை உலகத்திலே ஒரே முறைதான் நாம் இந்த நிகழ்வு நமது தமிழகத்தில் நடைபெறக்கூடியது, சுவாமி விவேகானந்தருடைய குருமணி, இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் தீவில் நமது அன்னையார் அவர்கள் வருகை தந்திருப்பது நமக்கெல்லாம் மட்டற்ற மகிழ்ச்சி. அத்தகைய தூய அன்னையை உங்களால் முடிந்தவரை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் ராஜேந்திர சேதுபதி அவர்கள் தன்னுடைய அமைச்சர் மந்திரிகள் அனைவரையும் கூப்பிட்டு அன்னையை சரியான முறையில் கவனிக்க வேண்டும், கோவிலில் நல்ல வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்களாம். இதை செய்துவிட்டு ராஜேந்திர சேதுபதி அவர்கள் யார் என்று பார்க்கலாம். அவருடைய அப்பா அவர்கள் பாஸ்கர சேதுபதி மன்னர். நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். சுவாமி விவேகானந்தர் சிக்காகோ செல்வதற்கு மிகவும் உதவி செய்தவர். கிட்டத்தட்ட 2500 ரூபாய் கொடுத்து உதவி செய்தவர். சுவாமி விவேகானந்தரை குருவாகவே ஏற்றுக்கொண்டவர். சுவாமி விவேகானந்தர் மேலை நாட்டு
சொற்பொழிவுகளை முடித்துவிட்டு முதல் முறையாக அவர் ராமேஸ்வரம் தீவுக்கு வந்தவுடன் அவரை மிகச்சிறப்பாக வரவேற்றவர் ராஜா பாஸ்கர சேதுபதி அவர்கள். அவர்களும் ராமகிருஷ்ண மடமும் இன்று வரை நம்முடன் நல்ல கைங்கரியங்களை செய்து கொண்டுதான் வந்திருக்கிறார்கள், வந்து கொண்டும் இருக்கிறார்கள். இப்படி அன்னையார் அவர்களுடைய வருகையை தெரிந்த ராஜேஸ்வர சேதுபதி அவர்கள் அன்னையாருக்கு காலையில் நடக்கக்கூடிய நிர்மால்ய தரிசனத்திற்கு அன்னைக்கு சிறப்பானதொரு அழைப்பு விடுக்கப்பட்டது. அன்னையார் அவர்கள் வந்தது நைட்டு 11 மணிக்கு. காலையில் 3 மணிக்கு எந்திரித்து கடலில் போய் சேதுக்கரையில் இருக்கக்கூடிய கடற்கரையில் போய் குளித்துவிட்டு சசி மகாராஜ் அவர்கள் அன்னைக்கு முன்னாடியே எழுந்து எல்லா வேலைகளும் முடித்து வைத்து விட்டார். எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்ட சசி மகாராஜ் அவர்கள் அன்னையை அழைத்து கொண்டு 4 மணிக்கு முன்னதாகவே கோயிலில் கூட்டிக் கொண்டு போய் அன்னையை முன்பாக ராஜகோபுரத்திலும் ராமநாத சுவாமிக்கு 2 அடுக்கில் இருக்கக்கூடிய கோபுரத்தை எல்லாம் தாண்டி அன்னையார் அவர்களை அழைத்து கொண்டு வந்து விட்டார். கோயிலினுடைய வழக்கம் என்னவென்று சொன்னால், எப்பொழுதுமே ராமநாத சுவாமிக்கு தங்கத்தால் ஆன சிவலிங்கத்திற்கு தங்கத்தால் ஆன கவசமானது மூடப்பட்டு ராமநாத சுவாமி மண்ணால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த கவசத்தை எப்பொழுதும் எடுக்கவே மாட்டார்கள். ஒவ்வொரு நாளும் நிர்மால்ய தரிசனத்தின் போது மட்டும்தான் அந்த கவசமானது அகற்றப்படும், அந்த கவசமானது எடுக்கப்படும். அந்த எடுக்கப்படக்கூடிய சமயத்தில் ராமநாத சுவாமிக்கு கங்கையால் ஆன நீரை ஊற்றி ராமநாத சுவாமியை அபிஷேகம் செய்து மிகவும் ஆராதனையுடன் வழிபடுவார்கள். அன்றைய தினம் அந்த பூஜைக்கு அன்னையார் அவர்களுக்கு சிறப்பானதொரு வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அன்னையார் அவர்களை ராமநாத சுவாமிக்கு பக்கத்தில் அமர வைத்து அன்னையார் அவர்களுடைய கைகளில் கங்கை நீர் கொடுக்கப்பட்டு அந்த தங்க கவசமானது எடுக்கப்பட்டு அன்னையார் அவர்களுடைய கைகளினால் ராமநாத சுவாமிக்கு மிகச்சிறப்பானது ஒரு அபிஷேகம் நடத்தப்பட்டது. அன்னையார் அவர்கள் அது மட்டுமல்லாமல் சசி மகாராஜ் கொண்டு வந்த 108 தங்கத்திலான் ஆன வில்வ இலைகளை கொண்டு அன்னையார் அவர்கள் ராமநாத சுவாமியை பூஜையும் செய்தார்கள். பூஜை செய்ததற்கு அப்புறம் ராமநாத சுவாமிக்கு சுப்பிரபாதமானது பாடப்பட்டது. அந்த பாடப்பட்ட சமயத்தில் அன்னையார் அவர்கள் மிகச்சிறந்த பரவச நிலையில் இருந்தார்கள். பரவச நிலையில் இருந்தவுடன் அங்கிருந்தவர் அத்தனை பேரும் அன்னையாரையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அன்னைக்கு அந்த இடத்தை விட்டு வருவதற்கே மனதே இல்லை. அன்னையார் அவர்கள் எங்கோ ஒரு இடத்தில் இருப்பது போல அவர்கள் மிகச்சிறந்த பரவச நிலையை உணர்ந்து தன்னையே மறந்த நிலையில் ராமநாத சுவாமியின் மீது பற்று கொண்டு அப்படியே அந்த இடத்தில் அமர்ந்திருந்தார்கள். சற்று நேரம் கழிந்தது. கோயில் இருக்கக்கூடிய பிரகாரங்களை எல்லாம் அன்னையாரும் சசி மகாராஜும் கூட இருந்து வந்தவர்களும் அத்தனை பேரும் பிரகாரங்களை சுற்றி பார்த்தார்கள். 1000 கால் மண்டபத்தை பார்த்தார்கள். அதையெல்லாம் முடித்து கொண்டு வெளியில் வரும்பொழுது அன்னையார் அவர்கள் பரவச நிலையில் இருந்து தன்னையே மறந்த நிலையில் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார். அப்பொழுது எல்லோரும் சற்று ஒரு நிமிடம் அமைதியாக இருந்து அந்த வார்த்தை கேட்டுவிட்டனர். அன்னையார் அவர்கள் அப்பொழுது சொன்னார்கள், நான் வைத்தது போலவே இன்றும் இருக்கிறது என்று இந்த வார்த்தையை சொன்னார்கள். இதை சொன்னவுடன் பிற்காலத்தில் அன்னையார் கொல்கத்தாவில் இருக்கும் பொழுது கேதார் பாபு ஒரு முறை கேட்கிறார், அம்மா நீங்கள் ராமேஸ்வரத்தில் நான் வைத்தது போலவே இன்னும் இருக்கிறது என்று சொன்னீர்களே, அதற்கு என்னம்மா அர்த்தம் என்று கேட்டார். அப்பொழுது அன்னையார் அவர்களுக்கு பரவச நிலை ஏற்பட்டுவிட்டு, ஓ அப்படியா சொன்னேன் என்று தன்னை கேதார் பாபுவை சமாதானப்படுத்தும் விதமாக, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அப்பா, ராமேஸ்வரம் பயணம் சிறப்பானதாக அமைந்தது, நிறைய உடல் அசௌகரியங்களும் நடந்தது என்று மழுப்பும் விதமாக பதில் சொல்கிறார். அக்ஷயகுமார் ஒரு முறை ஜெயராம்பாடியில் இருக்கும்போது அக்ஷயகுமார் சென்னினுடைய 2வது தம்பியும், அம்மா நீங்கள் ராமேஸ்வரத்தில் அன்று வைத்தது போலவே இன்றும் இருக்கிறது என்று சொன்னீர்களே, அதற்கு என்னம்மா அர்த்தம் என்று கேட்கிறார். தம்பி, அன்று வைத்தது இன்றளவும் ஒரே மாதிரியாக இருக்குமா? அப்படியெல்லாம் இருக்காது என்று அன்னை அவர்களிடத்திலும் தான் பார்த்த விஷயங்களை சொல்ல மாட்டேன் என்று ஒரு உறுதியாக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர்தான் சீதையாயிற்றே, அன்னைதான் சீதை, சீதையே தான் அன்னை, இரண்டிற்கும் வேறுபாடு இல்லை. எப்படி ராமகிருஷ்ணர் ராமனாகவும் கிருஷ்ணராகவும் யார் அவதரித்தாரோ அவரே இந்த கலியுகத்திலும் ஸ்ரீராமகிருஷ்ணராக அவதரித்தார் என்று சொல்லும் பொழுதே நமக்கெல்லாம் புரிந்துவிட்டது. ராமருடைய திரேதா யுகத்தில் யார் ராமராக வாழ்ந்தாரோ அவருடைய மனைவிதான் சீதை என்று, கலியுகத்திலும் யார் ராமகிருஷ்ணராக இருக்கிறாரோ அவருடைய மனைவிதான் தூய அன்னை ஸ்ரீ சாரதா தேவி அவர்களும். அவர்களுடைய உணர்வை நிரூபிக்கும் விதமாக ராமேஸ்வரத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. நமது ராமகிருஷ்ண மடம் மற்றும் சங்கமானது தமிழகத்தில் இப்படி ஒரு விஷயம் நடக்கும் என்பதற்கு மிகச்சிறந்த ஒரு பறைசாற்றுவதாக, அன்னை சீதை என்பதற்கு
முழு முதலான ஒரு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவாக நமது மனவில் எப்பொழுதும் நிலைத்து கொண்டிருக்கிறது. புராண காலத்தில் எடுத்துக்கொண்டமையானால் ராமபிரான் ராமாயணத்தில் அனுமனோடு சேர்ந்து இலங்கையும் அழித்துவிட்டு அங்கிருந்து புஷ்பக விமானத்தின் மூலம் ராமரும் சீதையும் ராமேஸ்வரம் தீவிற்கு வருகிறார்கள். அப்பொழுது ராமாயணத்தில் ஒரு இடம் வருகிறது. ஸ்ரீராமர் சீதையிடம் சொல்கிறார், சீதாதேவி உலகிலேயே மிகவும் புனிதமான இடம் சேதுக்கரை, வணங்கிக்கொள் என்று சொல்கிறார். அப்படி என்றால் சேதுக்கரை தான் உலகத்திலேயே மிகவும் புனிதமான இடம், சீதா வணங்கிக்கொள் என்று சொன்னால் அந்த இடமானது எங்கு காட்டினார் என்று சொன்னால் இன்று இருக்கக்கூடிய கோயிலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய கடற்கரையைத்தான் ராமர் காண்பித்தார் என்று புராணங்கள் சொல்கின்றன. அந்த இடத்தில்தான் தோஷங்களை நீக்கக்கூடிய தோஷ நிவர்த்தியாக இருக்கக்கூடிய கடலும் அந்த இடத்தில் அமைந்துள்ளது. சீதா பிராட்டியார் அவர்கள் ராமருக்கு சற்று களைப்பு ஏற்பட்டவுடன் ராமேஸ்வரம் தீவில் இறங்கி ராமேஸ்வரம் தீவில் சீதா பிராட்டியார் அவர்கள் சொல்கிறார்கள், பிரபோ, தங்களுக்கு அந்த அரக்கர்களை அழித்ததன் காரணமாக தங்களுக்கு தோஷம் பிடித்து விட்டது, அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்து கொண்டு நாம் அயோத்திக்கு பயணப்படலாம் என்று சீதா பிராட்டி அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது ராமர் சொன்னால், இதுவும் சரிதான் சீதா, அதே போல இந்த இடத்தில் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்துவிட்டு நாம் என்ன செய்யலாம், அயோத்திக்கு புறப்படலாம் என்று சொல்லிவிட்டு அனுமனை பார்த்து, ஆஞ்சநேயா, நீ காசிக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய சிவபெருமானை எடுத்து வா, எடுத்து வந்து இங்கு பிரதிஷ்டை செய்துவிட்டு சிவபெருமானை வணங்கிவிட்டு நாம் என்ன செய்யலாம், நாம் அயோத்திக்கு பயணப்படலாம் என்று ராமர் சொல்வதாக புராணங்கள் இருக்கின்றன. ஆஞ்சநேயர் போய்விட்டு திரும்பி வருவதற்கு சிறிது காலமானதனால் சீதா பிராட்டி அவர்கள் சேதுக்கரையில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து சிவலிங்கமாக செய்து வைத்துவிட்டு அங்கிருக்கக்கூடிய மலர்களை பறித்துவிட்டு ராமர் அந்த சிவலிங்கத்திற்கு பூஜை செய்து அபிஷேகங்கள் செய்து அந்த இடத்திலேயே பிரதிஷ்டை செய்து விட்டார். பிரதிஷ்டை செய்ததற்கு அப்புறம்தான் அனுமன் கொண்டு வந்த அந்த மண்ணும் சிவலிங்கமும் அங்கிருந்து வரப்பட்டது. இந்த இடத்தில்தான் இன்றும் ராமேஸ்வரம் கோயிலில் ராமநாத சுவாமி மூலவராக இருக்கக்கூடிய மண்ணால் செய்யப்பட்டுள்ள சிவலிங்கமானது திரேதாயுகத்தில் நடந்த சீதா பிராட்டியினுடைய கைகளாலே வைக்கப்பட்ட சிவலிங்கமாக, ராமர் பூஜிக்கப்பட்ட சிவலிங்கமாக இன்றளவும் நாம் வழிபடும் தெய்வமாக விளங்கி கொண்டிருக்கிறது. அத்தகைய சிவலிங்கத்திற்கு அன்னையார் அவர்கள் தொட்டவுடன் அன்னையாருக்கு தெரியும் அல்லவா, நாம் தான் இந்த சிவலிங்கத்தை பிடித்து வைத்தோம், நாம் பிடித்த அந்த கையச்சு இன்னமும் அந்த இடத்தில் அப்படியே இருக்கிறது என்று அன்னையாருக்கு நன்றாக தெரியும் அல்லவா. தொட்டவுடன் அன்னையாருக்கு பரவச நிலையும் ஏற்பட்டதல்லவா. இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது தூய அன்னை வேறு அல்ல, சீதை வேறு அல்ல, இருவரும் ஒருவர் தான். ராமர் வேறு அல்ல, ராமகிருஷ்ணர் வேறு அல்ல, இருவரும் ஒருவர் தான். இவர்களை வைத்து பார்த்தோமே ஆனால் ராமகிருஷ்ணரும் சீதையும், ராமகிருஷ்ணரும் அன்னை அவர்களும் ராமரும் சீதை என்பது நமக்கெல்லாம் மிகவும் நன்றாக புலப்படும். இதே போல 3 நாட்கள் அவர்கள் அன்னையார் அவர்கள் காலை மதியம் சந்தியா பூஜைகளில் ராமநாத சுவாமியை வழிபட்டார்கள். 3வது நாள் அன்னையார் அவர்களுக்கு சிறிது உடல் அசௌகரியம் ஏற்பட்டது. அன்னை கூட வந்தவர்கள் அனைவரும் தனுஷ்கோடி செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். தனுஷ்கோடிக்கு அன்னையார் அவர்கள் செல்லவில்லை, ஆனால் அன்னை கூட வந்தவர்கள் சென்றார்கள். அப்பொழுது அன்னை கூட வந்தவர்களிடத்தில் சொன்னார், தனுஷ்கோடி மிகவும் புனிதமான இடம், அனைவரும் போய் அங்கு சென்று வழிபடுங்கள். அங்கு ராமர் பாலம் ஒன்று உள்ளது. புராண காலத்தில் நடந்த மிகச் சிறப்பான சின்னங்கள் மற்றும் பொருட்கள் இன்றும் கடலுக்கடியில் இருக்கின்றன என்று அன்னையார் அவர்களே இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள். அப்பொழுது அன்னை சொல்லியிருக்கிறார்களாக என்று எடுத்துக்கொண்டோமே ஆனால் நாம் நினைக்கலாம், அன்னையார் அவர்களுக்கு தெரியாதா, புஷ்பக விமானத்திலிருந்து வரும் பொழுது ராமர் கண்டிப்பாக சொல்லியிருப்பார், இந்த இடத்தில் தான் ராமர் பாலமானது கட்டப்பட்டது, இந்த இடத்தை தாண்டித்தான் நாங்கள் இலங்கைக்கு வந்தோம் என்று கண்டிப்பாக ராமர் அவர்களும் சொல்லியிருப்பார்கள். இப்படியெல்லாம் நாம் நினைத்து பார்த்து ஆனந்தப்படலாம். அப்படி சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இருந்திருந்தால் அன்னையார் அவர்களுக்கு, சீதா பிராட்டியார் அவர்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும் ராமர் எத்தகைய பாறைகளை கொண்டு ராமர் பாலத்தை கட்டினார்கள், அதற்கு வானரங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பாலத்தை எல்லாம் கட்டுவதற்கு உதவி செய்தார்கள், அணில்கள் எவ்வளவு உதவி செய்தார்கள் என்று இத்தகைய அத்தனை மரங்களால் செய்யப்பட்டு பாறைகளால் மேல் அமர்த்தப்பட்டு பாறைகளுக்கு மேல் நடப்பதற்கு ஏதுவானதாக சமதள பரப்பு அமைக்கப்பட்டு இத்தகைய ஒரு அருமையான பாலமானது அன்னைக்கு எப்படி நன்றாக தெரியும்.
ஏனென்று சொன்னால் அன்னை தான் சீதாவாயிற்று. அன்னையாருக்கு நன்றாக தெரியும் அங்கு புராதன சின்னங்கள் இன்றும் இருக்கின்றன கடலுக்கடியில் என்று அன்னையார் அவர்கள் அழகாக சொல்கிறார்கள். இதிலிருந்தும் நாம் முடிவுக்கு வந்து விடலாம், அன்னை வேறு யாரும் அல்ல, சீதையினுடைய மறுவடிவம் என்று. அன்னையார் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ராமநாத சுவாமியை வழிபட்டு 3வது நாள் வந்தது. அன்னையார் அவர்களுக்கு பிரியவே மனம் இல்லை. இருந்தாலும் அன்னையார் அவர்கள் அந்த இடத்தில் ராமநாத சுவாமி கோயிலை விட்டு வெளியே வரும் பொழுது ராஜேஸ்வர சேதுபதியினுடைய மந்திரி அவர்கள் மன்னருடைய ஆணைக்கு இணங்க கோயிலினுடைய கருவூலத்தை பார்க்கணும் என்று உத்தரவிட்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல, மன்னர் அவர்கள் என்ன செய்தார்கள், கோயிலினுடைய கருவூலத்தை பார்க்கும் பொழுது அன்னையாருக்கு ஏதேனும் பொருட்கள் பிடித்திருந்தால் அதை எடுத்துக்கொள்ளவும் மன்னர் அவர்கள் ஆணையிட்டிருந்தார்களாம். அதே போல அன்னையார் அவர்கள் என்ன செய்தார்கள், தன் கூட வந்தவர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு கோயிலினுடைய கருவூலத்தை, கோயிலினுடைய பொருட்கள், கோயிலினுடைய விலையுயர்ந்த வைர வைடூரிய நகைகள், கோயிலினுடைய சாமிக்கு வைக்கக்கூடிய கிரீடம், நடராஜ பெருமான், மரகத நடராஜர் போன்ற பல விலை உயர்ந்த பொருட்கள் அந்த கருவூலத்தில் இருக்கின்றன. அன்னையாருக்கு ஒரு 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 நெருடல் ஏற்பட்டது. என்ன என்று சொன்னால், ராது ஒரு சின்ன பொண்ணு கூட வரும்போது, ஏன்னா மன்னருடைய ஆணை எந்த பொருள் கேட்டாலும் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரிகிட்ட, ராது ஏதாவது ஒன்று கேட்டுட்ட என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அன்னையார் பயந்துட்டே வராங்க. பாருங்க, அன்னைக்கு இந்த உலகியல் பொருட்களின் மீது எந்த ஒரு பற்றும் இல்லை என்பதற்கு இந்த ஒரு நிகழ்வு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அன்னையார் இறைவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய, இறைவனைக்கு அலங்கரிக்கக்கூடிய நகைகளை தொட்டு கும்பிட்டார்கள். அங்கு இருக்கக்கூடிய கருவூலத்தை முழுவதுமாக சுற்றி வந்தார்கள். ஆனாலும் அன்னையாருக்கு பக்கத்தில் ராது வருவது மிகவும் ஒரு பயமாகவே இருந்தது. ஏதாவது கேட்டுவிட்டால் இவர்கள் கைகளோடு கொடுத்து கொண்டு விடுவார்களே, நாம் இறைவனுடைய பொருளை வைத்து நாம் என்ன செய்வது, இதையெல்லாம் விலையுயர்ந்த பொருட்களாயிற்று என்று மிகவும் பயந்து கொண்டு வந்தார்கள். கடைசியாக ராது ஒன்று கேட்டுவிட்டார். என்ன கேட்டார் என்று சொன்னார், கருவூலத்தில் ஒரு இனிப்பு இருந்தது, அந்த இனிப்பு வேண்டும் என்று கேட்டார் ராது. அப்பொழுது அன்னையார் அவர்கள் அதை கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார். மந்திரி அவர்களும் அந்த இனிப்பை எடுத்து ராதுவிற்கு கொடுத்தார்கள். இப்படியாக கருவூலமானது அன்னையார் அவர்களுக்கு திறந்து காட்டப்பட்டு, ஏனென்று சொன்னால் மந்திரிக்கும் தெரியும், அரசருக்கும் தெரியும் வந்திருப்பது சீதா தான் என்று, சீதா பிராட்டியார் தான் என்று. அதனால் அன்னையாருக்கு அவ்வளவு சிறப்பானது ஒரு வரவேற்பும் நன்றாக கொடுக்கப்பட்டது. அன்னையார் அவர்கள் ராமேஸ்வரத்திலிருந்து மதுரைக்கு பயணப்பட்டார்கள். மதுரையில் 3 நாட்கள் விஜயம் முடிந்தது. மதுரையிலிருந்து மார்ச் 16ஆம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து மதுரைக்கு, மதுரையிலிருந்து சென்னைக்கு கிளம்பினார்கள். சென்னையில் பக்தர்களுக்கு அங்கு சென்றதற்கு அப்புறம் மந்திர தீட்சை அளிக்கப்பட்டது அன்னையாரினுடைய கைகளினால். அன்னையார் மந்திர தீட்சை அளித்த பக்தர்களுக்கு மந்திரத்தை எப்படி ஜபம் செய்வது என்பதை சொல்லியும் கொடுத்தார்கள். அங்கிருந்து அன்னையார் அவர்கள் துளசி மகாராஜ் பெங்களூருவில் இருக்கக்கூடிய பெங்களூர் மடத்தில் துளசி மகாராஜ் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய ஆணைக்கு இணங்க, அவர்களுடைய மிகச்சிறந்த வரவேற்புக்கு இணங்க, தமிழகத்தை விட பெங்களூருவில் அன்னையார் அவர்களே சொல்கிறார்கள் மிகப்பெரிய கூட்டமானது பெங்களூர் ரயில் நிலையத்தில் அன்னையாருக்கு அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அப்பொழுது பிளேக் நோய் ஏற்பட்டது பெங்களூரில். ஆனால் மடத்திற்கு பக்கத்தில் எந்த ஒரு நோயினுடைய அறிகுறியும் இல்லாததால் மடத்தில் அங்கேயும் 3 நாட்கள் அன்னையார் அவர்கள் தங்கியிருந்தார்கள். அங்கு பெங்களூரில் ஒரு பாறையில் அன்னையார் அவர்கள் அமர்ந்த இடம் இன்றளவும் அது ஒரு புனித தலமாக பெங்களூருவில் இருக்கின்றன. அங்கிருந்து அன்னையார் அவர்கள் மறுபடியும் அங்கேயும் பக்தர்கள் ஏராளமான பேருக்கு அன்னையார் அவர்கள் மந்திர தீட்சை அளித்தார்கள். அங்கிருந்து சென்னைக்கு மறுபடியும் வந்தார்கள். இது 3வது முறை சென்னைக்கு வருவது. சென்னையிலிருந்து எல்லாரும் கிளம்பி கொல்கத்தா போவதற்கு முன்பாக ராஜமுந்திரி, பூரி ஜெகநாத் கோவிலுக்கு சென்று கல்கத்தாவை அடைந்தார்கள். அன்னையினுடைய வருகை தமிழகத்தில் ஒரு மறக்க முடியாத ஒரு புனித ஒரு பூமியாகவே தமிழகம் மாறிவிட்டது. ஸ்ரீராமகிருஷ்ணர் தமிழகத்திற்கு வரவில்லை என்கின்ற ஒரு பெயரை அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் அவர்கள் சசி மகாராஜுடைய சீரிய முயற்சியினால் தமிழகத்திற்கு அன்னையை அழைத்து கொண்டு இவ்வளவு சிறப்பானதொரு தமிழக விஜயத்தை அன்னைக்கு பூர்த்தி செய்துவிட்டு தமிழகத்தில் உள்ள பல்வேறு இடங்களுக்கு அன்னையை அழைத்து சென்றுவிட்டு சசி மகாராஜ் அவர்கள் நன்றாக அன்னையை மறுபடியும் ஜெயராம் பாடிக்கு அனுப்பி வைத்தார்கள். இந்த நிகழ்வில் அன்னை தமிழகத்திற்கு வந்த இந்த விஜயத்தின் போது 2 துயரச் சம்பவங்கள் நடைபெற்றன. அதில் ஒன்று, அன்னையார் அவர்களை முதலாக படம் பிடித்தவர்
மிஸ்ஸஸ் ஓல்புல் அவர்கள் வெளிநாட்டில் இறப்பு செய்தியை அன்னையார் கேட்டு மிகவும் வருத்தப்பட்டார்கள். அந்த ஓல்புல் இல்லை என்று சொன்னால் நமக்கு இன்றைக்கு வழிபடக்கூடிய அன்னையினுடைய புகைப்படம் நமக்கு கிடைத்திருக்காது. அந்த அளவில் முதலாக அன்னையை ஒரு மேலை நாட்டு பெண்மணி பார்த்ததும் அந்த சாரா மேடம் தான், அந்த மிஸ்ஸஸ் ஓல்புல் தான். அவர்கள்தான் முதலாக அன்னையை படம் பிடித்தும் நமக்கெல்லாம் வழிபடும் புகைப்படத்தையும் தந்தவரும் அந்த ஓல்புல் தான். அவர்களுடைய இறப்பு அன்னையால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அதை பிற்காலத்தில் சொல்கிறார்கள், அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று கேள்விப்பட்டவுடன் நான் காலை மாலை இரவு என்று ஸ்ரீராமகிருஷ்ணரை 3 வேளையும் தொழுதேன் என்று. அந்த அளவில் அன்னையார் அவர்கள் ஓல்புல்லின் மேல் மிகவும் அன்பு வைத்திருந்தார்கள். அன்னையினுடைய அன்பை சொல்லவே தேவையில்லை, அத்தகைய அளவுக்கு அன்பு வைத்திருந்தார்கள். மற்றொருவர் சுவாமி விவேகானந்தருடைய நேரடி சீடராகிய சதானந்தரனுடைய இறப்பு. சதானந்தருடைய இறப்பை அன்னையால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. கதறி அழுதார்கள் அன்னையார். என்னுடைய குழந்தை இறந்து விட்டானா என்று ரொம்பவும் கதறி அழுதார்கள். அன்னை என்று சொல்லவுடன் எல்லோருக்கும் மனதில் தோன்றுவது அன்பு மட்டும்தான். அந்த அன்பே வடிவானவர் தான் அன்னை அவர்கள். ஏதாவது ஒரு ஏழை குழந்தை அவரிடத்தில் சாப்பாடு என்று கேட்டுவிட்டால் எல்லோருக்கும் தான் சாப்பிடாமல் அவர்களுக்கு முன்னர் சாப்பிட வைத்து பின்பு சாப்பிடக்கூடிய எல்லோராலும் ஒரு சாதாரண பெண்மணியாக மதிக்கக்கூடிய ஒரு அன்னை இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆன்மீக காரியங்களை எல்லாம் செய்கிறார் என்று சொன்னால், ஒரு திருடனுக்கும் கூட அவனுக்கு அருள்பாலித்து தன்னுடைய சுயரூபத்தை காட்டி அவனையும் தன்னுடைய அன்பால் அணைக்கக்கூடிய அன்னையாக, துறவி சீடர்களுடைய இதய சிம்மாசனத்தில் சிம்மவாகினியாக, துறவி சீடர்களுக்கு அவ்வப்போது தனது அறிவுரைகளை வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சங்க ஜனனியாக, நமது ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய மகா சமாதிக்கு பின்பு சங்கத்தினுடைய மிகப்பெரிய தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய சங்க ஜனனியாக, ஒவ்வொரு நிலைகளிலும் அன்னையார் பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் வாராக நகர் மடத்திலும் ஆலம்பசார் மடத்திலும் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் துறவிகளுக்கு, ஸ்ரீராமகிருஷ்ணரே நம்பி வந்த துறவிகளுக்கு சாப்பாடு இல்லை, உணவு இல்லை, துணி இல்லை, எந்த ஒரு சாதாரண வசதிகளும் இல்லாமல் அன்னையார் அவர்கள் பட்ட கஷ்டங்கள், ஸ்ரீராமகிருஷ்ணர் மறைவுக்கு பின்பு கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் அன்னையார் அவர்கள் பட்ட கஷ்டங்களை எல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது, அன்னையார் அவர்கள் இந்த உலகத்திற்கு ஒரே ஒரு செய்தியை கொடுக்கிறார் என்று சொன்னால், அவருடைய அன்பு கலந்த ஒரு அன்பும் கருணையும் அவருடைய பேச்சும் எல்லோருடைய மனங்களையும் இன்றளவும் கொள்ளை கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அன்னையார் அவர்கள் நம்முடைய இதயத்திலும் நம்முடைய அந்தராத்மாவாக ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளும் இருந்து கொண்டு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அன்னையினுடைய தமிழக விஜயம் என்கின்ற தலைப்பை இப்பொழுது முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.